எனக்கு என்ன யோசனைனா இந்த இடமே வந்து எப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு வந்து ரொம்ப ஆசையாக வந்து இருக்குது. ஓகே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஒரு கேட். அந்த இடத்துலேருந்து இப்படி நடந்து வந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பாருங்கள் எப்படி மிஸ்ட்டு வந்து எப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நடந்து போகிற ரூட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை வந்து தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து தூங்கி போனேனே. ட்ரெக்கிங் போகிற வழியே வந்து இதுவே வந்து ஒரு 15 நிமிஷம்னா அப்போ அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அடுத்த வீடியோ அதுதான், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு சேனல் அப்படியே பக்கத்தில் இருக்கும். எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வரும். உங்களால் வருவார்ல. கும்கி படம் எங்கேயா நத்தாங்க? கும்கி குரங்கணியா? மூணாறு சூப்பராக இருக்குன்ற. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ நடக்க ஆரம்பிச்சு, அதாவது ட்ரெக்கிங் வர ஆரம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இது முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீப்பில் வந்து அந்த ஸ்டீப்பான ஒரு மவுண்டனுக்குள்ள ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து வந்திருப்போம். அங்கே வந்து ஒரு பிளேஸில் ஜீப்பை நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து பை வாக் வந்து ட்ரெக்கிங் வந்தோம் இந்த வியூ பாயிண்ட் பார்க்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது பெரிய பெரிய மரம்லாம் இருந்தது நம்ம வரப்போ. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சமவெளிக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் தான் வந்துருக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்த பிறகு நீங்களே வந்து பாருங்கள், இங்கே மொத்தமாக வந்து அந்த மிஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, காற்று ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி நடக்கிற கைடை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவரே வந்து அப்படி என்ன சொல்கிறது, நம்மளே வந்து அப்படியே அடித்து தள்ளிட்டு போவோம், அந்த மாதிரி வந்து ஒரு காற்று. ஸோ நீங்கள் வந்து அந்த சவுண்டை வந்து கேட்பீங்க, காற்றோட சவுண்ட், அந்த சவுண்டு தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே போகிற வழியெல்லாம், நடந்து போகிற வழியெல்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்து இங்கே யார் வேணால் வரலாம். இந்த இடம் வந்து ஒரு 2000 ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிமேட்டில் வந்து இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டர் இது. ஸோ நாங்கள் இப்போ நின்று இந்த பார்க்குற இடம் தான் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர், எக்ஸாக்டாக கேரளா தமிழ்நாடு பார்டர். இதோட பிளேஸ், இந்த ஒரு வியூ பாயிண்டோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. எங்களை கூட்டிகிட்டு போன கைடு வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை தண்டுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா வட்டப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து பூப்பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கூகுள் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேப் வந்து டேக் ஆகல, கூகுள் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமலை இடுக்கின்னு வந்து காட்டுது. எனக்கே வந்து இது ஒரு கன்ஃபியூஷனான வந்து ஒரு டாஸ்க். இது என்ன நேம்னே தெரியாத ஒரு பிளேஸுக்கு வந்துருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் சொல்றது இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை தண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்தோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை தண்டு. போடிமேட்லேருந்து ஒரு நாங்கள் சில்பாக்லேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டீப்பான மவுண்டன் கூட ஜீப் வந்து ஏறி போகும். ஸோ அங்கேருந்து சூப்பராக இருக்கும் அந்த ரூட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி இருக்குமான்றது தெரியாது. இது டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 o'clock மேலே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணதே 11:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 12:30 மேலே வந்து ஆகுது. நாங்கள் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து வந்திருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பல வேரியேஷன்ஸில் வந்து வீடியோ எடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நிறைய ரிப்பீட்டடான வீடியோஸா அப்படின்னு வந்து கேட்பீங்க. எதுவுமே ரிப்பீட்டட்லாம் இல்லை. ஸோ நான் வந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கிளம்புற வரைக்கும் எடுத்த வீடியோ தான் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த காற்று அடிக்கிறதுனால அந்த க்ளவுட்ஸும் அந்த மிஸ்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூடிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மவுண்டனே இருக்குது. அதாவது நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மூணாறு, அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே கொடைக்கானல், இது எல்லாமே வந்து தெரியும். பட் இந்த மிஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கனால நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியல. பட் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுவோம், 10 minutes ஒன்ஸ் வந்து இங்கே வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த காற்றும் அடிக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமான வியூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆனையரங்கல் டேம்லாம் வந்து பார்க்கலாம். அந்த ஆனையரங்கல் டேம் அது பேர்லேயே இருக்க பாருங்க, அங்கே நிறைய எக்கச்சக்கமான யானைகள் கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கும். ஸோ அதனால தான் அதோட பேர் யானையரங்கல் டேம். ஸோ மோஸ்ட்டாக அந்த போடிமேட்லேருந்து மூணாறு போகிற எல்லாருக்குமே இந்த டேமை வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ காற்று வந்து அடித்தபடியாக நிற்கவே இல்லை. இப்போ நம்ம நிற்கிற ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லையும் சரி, நம்மளை சுற்றி இருக்க பிளேசஸும் சரி, நம்ம வந்த வழியிலையும் சரி, நிறைய வந்து
ட்ரைபல் வில்லேஜ்லாம் இருக்குது. ஒரு குட்டி குட்டி கிராமம், அதாவது ஒரு 100 பேர் ஒரு 120 பேர் நிறைய கூட்டமாக வந்து அங்கே வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க மலையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடுலாம் வந்து தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அது இங்கே வந்து நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிற்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கட்டான் சோலா நேஷனல் பார்க்குன்னு வந்து கூகுளில் காட்டுது. பட் கொடைக்கானலில் மதிக்கட்டான் சோலா இருக்குது, இங்கே எப்படின்னு வந்து கேட்காதீங்க. எனக்கு வந்து அதுதான் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்கள் யாருமே தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வீடியோ மொத்தமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வியூவும் அந்த மவுண்டனும் சரி, அந்த ஆப்போசிட்டில் இருக்க மூணார் டாப் ஸ்டேஷன் எல்லாமே வந்து தெரியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடு வந்து சோத்துப்பாறை டேம்னு வந்து காட்டினார். ஒரு தூரத்தில் வந்து இருந்தது. லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆணையாரங்கல் டேம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஆணையாரங்கல் டேம் வந்து பார்த்துருப்போம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நீங்கள் யாருன்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்து போடிமேட் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன் கீழே. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து இதோட பெஸ்ட் டைம் டு விசிட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் மிட் ஆஃப் ஜூன் டு அதுக்கப்புறம் ஜூன் மேலே நீங்கள் எப்போ வேணால் போங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த சைடு வந்து கேரளாவில் மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பக்கம்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது கேரளாவே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீக்கில் இருக்கும், ஒரு பச்சை பசேல்னு இருக்கும். எல்லா வாட்டர் ஃபால்ஸும் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படி வந்து தண்ணி வந்து ஊற்றும். அந்த மாதிரியான ஒரு பீக் டைம், அதாவது ஜூன் டு ஆகஸ்ட் கேரளாவில். நம்மளுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மேலே வந்து நம்மளுக்கு இங்கே மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் செப்டம்பர் வந்து போனாலும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து போகலாம். ஏன்னா நீங்களே பாருங்கள், நானும் வந்து போனது இந்த மாதிரியான ஒரு டைமில் தான். 12:30 மேலே வந்து ஆகுது. ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருந்து. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி போன வீட்டில் சொன்ன மாதிரி இந்த பிளேஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நோ வேர்ட். திரும்ப நான் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் தவிர வேறு என்ன ஒரு ஹெவன்லியாக இருக்குது அப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு வந்து யாருன்னா இங்கேயே இருந்துட்டான்னு கேட்டால் சத்தியமாக நானே இங்கேயே இருந்துருவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. எனக்கு இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் இது வந்து இந்த மாதிரியான பிளேஸ்லாம் வந்து சேஃபான்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே சேஃப் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஜீப்பில் வந்து வந்துருந்தோம், 2 ஃபேமிலியாக. ஸோ நம்ம கூட வர டிரைவர்ஸும் சரி, அந்த ஒரு கைடும் சரி, ரொம்பவே வந்து ஒரு ஸ்வீட்டான பர்சன் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல், எந்த ஒரு மூஞ்சி சொலிப்பும் இல்லாமல் நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் வந்து அவங்க வந்து பொறுமையாக வந்து பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து சேஃபாக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. அதாவது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வியூ வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த யானையாரங்கள் டேமும் சரி, அதுக்கப்புறம் இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், கொழுக்குமலை, இது எல்லாமே வந்து வருது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணார் சுற்றி இருக்க இந்த போடி, அப்புறம் வந்து இந்த ஆக்சுவலாக இதுவே வந்து மூணாரே வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. இடுக்கி வந்து எதுக்கு ரொம்ப பேர் போனது பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஸோ அதாவது இந்த கார்டமம் தான் வந்து பிளான்டேஷன் வந்து இந்த ஏரியாவில் ரொம்பவே வந்து ஒரு கார்டமம் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஏரியானா வந்து அது இந்த ஏரியா தான். அதாவது இந்த இடுக்கி சுற்றி உள்ள பகுதிகள். பறவைகளுக்கும் புறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. ஆனால் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். போடியில் வந்து மூணார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரோடு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது வந்து ஒரு அடுத்த ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா 2 சைடுமே தேயிலை தோட்டம். போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகான நீர்வீழ்ச்சிலாம் வந்து இருக்கும். அதுவும் இந்த ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா ரொம்பவே ஒன்று சூப்பராக இருக்கும். ஒரு 5:30 மேலாம் வந்து அந்த ரூட்டில் வந்து போனீங்கன்னா அந்த ஒரு சன்செட் பக்கத்தில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் மூணார்லேருந்து போடிமேட் வரப்போ வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. நான் போடிமேட் மூணார் வழியாக வந்து மூணார் வழியாக வந்து போடிமேட் வந்திருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துருக்கலாம், அதில் நான் வந்து போட்டிருப்பேன். அந்த சன்செட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் ஹைவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து இது நேஷ்னல் ஹைவே தான், இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணிட்டாங்க. அதாவது நேஷ்னல் ஹைவே 85 ஃப்ரம் கொச்சி டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில் ஸ்டார்ட் ஆகி கொச்சி வரைக்கும் வந்து இந்த ரோடு வந்து போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க டோண்டி பாயிண்ட்னு இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே தேவக்கோட்டை, இந்த புதுக்கோட்டையெல்லாம் வந்து வழியாக மதுரை, உசிலம்பட்டி, தேனி, பெரியகுளம், போடிக்கநாயனூர், போடிமெட்டு, அப்படியே எர்ணாகுளம் வழியாக கொச்சி போகுது. மூணார் எர்ணாகுளம் வழியாக கொச்சி போகும். ஸோ இந்த ஒரு ரூட்டு. இதை தாண்டி ஒரு பழங்காலத்து ரூட்டு வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ அதிகமாக ட்ரெண்ட் அந்த எஸ்கேப் ரூட், கொடைக்கானல்லேருந்து மூணார் போகிற ஒரு ரூட்டு இருக்கிறதுலே வந்து ஒரு ஷார்ட்டான ரூட் தமிழ்நாட்டிலேருந்து மூணார் போகிறதுக்கு.
மூணார் கொச்சி போகிறதுக்கு அது ஒரு ரூட்டு. இந்த ரூட் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ண ரூட், அதாவது போடியிலேருந்து மூணார் போகிறது. ஆனால் இந்த ரூட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு பீயிங் பெஸ்ட் சேனல். அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த பாய்.